அவங்க மட்டும் போகிறதுக்கு வர்றதுக்கு ஒரு பக்கப்போ சரிஞ்ச தேவையில்லையே, அவங்கள மட்டும் அனுமதிங்க. சரியா? எல்லா தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு நியமங்கள் உண்டு. அந்த மாதிரி இருக்கு, கருப்புசாமிக்கு ஒவ்வொரு நியமங்கள் உண்டு. அந்த மாதிரி நீங்கள் உள்ளே போகிறதுக்கு வர்றதுக்கு பூஜை செய்கிறதுக்கு ஒரு ஆளை வந்து உங்களுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஆட்களை மட்டும் போயிட்டு உங்களுக்கு தெய்வத்துக்கு பணிவிடை செய்கிற மாதிரி வச்சுக்குங்க. சரியா? அடுத்து கருப்புசாமிக்கு தேவையானது கருவாடு, சுட்ட கருவாடு, நாட்டுக்கோழி முட்டை, அப்புறம் சாராயம், நாட்டு சாராயம் இருக்குல்ல அது, அதுக்கடுத்து சுருட்டு, ஆட்டு ஈரல், கோழி ஈரல், இதை வந்து வச்சு படிச்சுக்கங்க. அப்புறமா மீன் இறைச்சி, இதை வந்து வச்சு படிச்சுக்கங்க. அப்புறமா வந்து இளநீர், செவ்வெளி நீர் இருக்கு இல்லையா, செவ்வெளி நீரை வச்சு படையல் போட்டுக்குங்க. அதுக்கடுத்து புழுங்கல் அரிசி சாதம், புழுங்கல் அரிசி சாதம் வச்சுக்கோங்க. அது வந்து கோழி குழம்பு இந்த மாதிரி செஞ்சு வந்து படையில வந்து போட்டுக்குங்க. இப்போ ஆடு கோழி எல்லாம் கொடுக்கறது வேணாம்னு சொல்லி கேட்டால் நீங்கள் வீட்டில் வச்சு பூஜை பண்ண